9ஆம் வசனத்தில் நான் அதனுடைய கருத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சம்பவம் சொல்கிறேன். என்ன பாருங்கள் எல்லாரும், நீங்கள் 2 பேர் பாருங்கம்மா, அதை பார்க்க வேணா, ஸ்க்ரீனில் கூட பாருங்கள். அந்த தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம். சமாரியா அந்த தேசத்தில் வறட்சி, சாப்பாட்டுக்கே இல்லை, மிருகங்கள்லாம் செத்து போகுது. அதாவது ஜனங்கள் அதாவது இந்த ஆடு மாடு தின்னுகிற சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தாங்க. பசி பட்டினி, ஜனங்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இது பைபிளில் போட்டிருக்குது. அப்போ திடீர்னு ஒரு நாள் தேவன் சொல்கிறாரு, நாளை இந்நேரம் தேசத்தில் அற்புதம் செய்வேன் தேவன் சொல்கிறார். அந்த அற்புதத்தை 2 பேர் பார்த்தாங்க. அந்த 2 பேருமே தொழு நோயாளிகள், குஷ்டரோகி. அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நாளை இன்னும் அற்புதம் நடக்கணும். அதில் ஒன்று போட்டிருக்குது, கவனிங்க. நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு நாம் அதை அறிவிப்போம். ஜனங்க பட்டினி கிடக்குது, ஜனங்க சாகுது, ஜனங்க செத்து போகிறாங்க. கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டார்கள், ஒரு தேவை, ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. சொல்கிறாங்க, இப்போது நாம் போய், நீங்கள் 2 பேருமே வாழ்க்கை பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது எங்கே போங்க? ராஜாவின் இது அரண்மனை. ஒருவேளை இங்கே ராஜா ராணி இல்லாமல் இருக்கலாம். இது அரண்மனை விட மேலானது. ஒரு தொழுநோயாளிக்கு அந்த தெளிவு இருக்கிறது. எங்கே போகலாம்? அதில் போட்டிருக்குது. அப்படி போகாவிட்டால் இந்த தம்பி ஒழுங்காக சபைக்கு வருவாருமா? வாழ்க்கையில் சபையை முதன்மைப்படுத்து, கர்த்தர் முதன்மைப்படுத்துவார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கே வந்துருங்க? கடைசி வார்த்தை எங்கே வந்துருங்க? விருந்தும் மருந்தும் பின்னால் சொல்லுங்கள். சபைக்கு போயிட்டு நான் விருந்துக்கு வரேன். விருந்து முக்கியம் இல்லை, கடைசி வார்த்தை ராஜாவின் ஆமேன். அந்த அரண்மனைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். ஆமேன். 2 வார்த்தை சொல்லுங்கள். பிரச்சனை வரும்போது ராஜாவின் அரண்மனைக்கு செல்லுங்கள். பிரச்சனை வரும்போது எங்கே போங்க? அம்மா வீட்டுக்கு போங்க. நீ கூட தான் பிரச்சனை வரும்போது உடனே மாமியார் வீட்டுக்கு போயிடக்கூடாது. நீ நிறைய பேர் பிரச்சனை உடனே அம்மா வீடு, அக்கா இருக்காங்களா, அக்கா வீடு, இல்லை சித்தி வீடு, எங்கேயும் போக வேண்டாம். பிரச்சனை வரும்போது எங்கே பாருங்க? ராஜா வீட்டுக்கு வாங்க. அவரையே நோக்கி பாருங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவரை விட சரியான ஆலோசனை சொல்லுவதற்கு இந்த பூமியில் யாருமே இல்லை. அவரை விட புரியுது அவங்களுக்கு? எங்கிட்ட கேட்டால் நான் கூட தப்பாக சொல்லிவிடுவேன். அப்படி நிறைய பேர் கேட்டு என் வாழ்க்கை சீரழிஞ்சிடுச்சு. அதனால் அவரை விட மேலான ஆலோசனை